Hi everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope நீங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு டே வந்து எனக்கு ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான டே. லைக் ஆல் மேரிட் கேர்ள்ஸ் கேன் ரிலேட் இந்த டேவை. கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் அம்மா அப்பா வந்து பார்க்காம இருப்போம். அம்மா அப்பா வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாவே அந்த டே வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இன்றைக்கு எனக்கு அப்படி தான் ரொம்ப ஸ்பெஷலான டே. பிகாஸ் எங்கள் அம்மா வந்து நான் ஒரு 4 months ஆமாம் ஏப்ரல் பிகினிங்ல வந்து போனாங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஃபுல்லாக முடிஞ்சு 4 மாதம் கழிச்சு இன்னைக்கு நான் எங்கள் அம்மா வந்து பார்க்க போகிறேன். ஸோ இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து போய் பிக்கப் பண்ண போகிறோம். மும்பை வந்து கிளம்பியாச்சு. ஸோ நீங்களும் எங்களோடய வந்து நான் வந்து அம்மாவை மீட் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. லைக் லாஸ்ட் இயர் அம்மா வந்த வீடியோ பார்த்தவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். நான் இது வரைக்கும் வந்து 27 yearsல நான் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்டல் எதுவுமே வந்து போனதே கிடையாது. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பிரிஞ்சு இருக்கிறது. ஸோ இதுவே வந்து எனக்கு கொஞ்சமா ரொம்ப வந்து பெரிய விஷயமா வந்திருக்கும். பட் லைட்டாக வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பேடாக ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் இப்பயும் ஒரு மாதிரி இருந்துச்சு தான். ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் நோ மோர். டெய்லி வந்து மணிக்கணக்கில் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம். அப்படியே நான் உட்காந்தா நின்னா எல்லாமே வந்து சொல்லிட்டு அப்டேட் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். இப்போ வந்து அது கிடையாது. அம்மாவே இங்கே வந்துருவாங்க. நம்ம கூட வந்து ரொம்ப நாள் வந்து இங்கே வந்து இருக்க போகிறாங்க. ஸோ லெட்ஸ் சி. நீங்களும் வந்து எங்களோடைய வந்து மும்பை வந்து அம்மா வந்து கூப்பிட்டு திரும்ப வந்து பூனேக்கு வந்துடலாம். நீங்களும் என் கூடயே வந்து சேர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. ஆன் தி வேல வந்து ஒரு குட்டி முருகருக்கு வந்து அட்னன்ஸ் போட வேண்டிய வேலை இருக்கு. அதையுமே நம்ம போட்டுட்டு அப்படியே வந்து போகலாம். ஸோ மும்பை ஹைவேஸ்ல தான் அந்த கோயில் நாங்கள் ரெகுலராக போகிற கோயில். நாங்கள் ஏன் அங்கே ரெகுலராக போவோம்னா லைக் எவ்ரி விசாகம், எவ்ரி மந்த்லி விசாகம் நட்சத்திரம் வரும் இல்லைங்களா? அப்போ நாங்கள் இப்போ ரெகுலராக வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு விசாகம். ஸோ போகிற வழியில தான் அந்த கோயிலுங்கிறதுனால அப்படியே வந்து போயிட்டு முருகனுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ஏர்போர்ட்க்கு வந்து போக போகிறோம். ஐ எம் வெரி 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 ஹாப்பி. ஸோ உங்களுக்கு இந்த vlog வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். கம் லெட்ஸ் கோ டு மும்பை. ஸோ கிளம்பியாச்சு. ரோடெலாம் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. மழை பெஞ்சிருக்கு. இப்போ வீக்கெண்ட்னாலேயோ தெரில, பயங்கர டிராஃபிக்கு. ஸோ வந்து இல்லைலாம் எடுத்து வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எப்படியும் தூங்கிடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து டிராஃபிக்கில் ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி வந்து முருகன் வந்து பார்த்தாச்சு. யாருமே இல்லை. மொத்த கோயிலையுமே வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். லைக் மெயின் டோர்லாம் கூட இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஓகே பள்ளியறை பூஜை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கோம். இன்னொரு 5 minutes வந்து ஆயிரும். நாங்கள் லாஸ்ட் விசாகம்க்கு வந்தப்போ பள்ளியறை பூஜை வந்து பார்த்தோம். சூப்பராக வந்து இருந்துச்சு. முருகரையும் வள்ளி தேவான்லாம் வந்து ஒரு குட்டி தொட்டில் ஊஞ்சல் மாதிரி போட்டு அதை ஆட்டி வந்து தீபாரணைலாம் காட்டி வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து நேராக வந்து ஏர்போர்ட் தான். அம்மா ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டுருப்பாங்க. இன்னொரு அனதர் ஒரு 3 hours வந்து லேண்ட் ஆயிடுவாங்க அம்மா. ஸோ கான் வெயிட் டு சீ ஹர். ஏர்போர்ட் வந்தாச்சு. அம்மாவே வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கே எல்லா ப்ரொசீஜருமே வந்து முடிஞ்சிச்சு. செம்ம டிராஃபிக். இந்த டிராஃபிக்லாம் தாண்டி வரதுக்குள்ளேயே பயங்கர லேட் ஆயிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே. ஆன் டைம் நம்மளும் வந்தாச்சு. லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அம்மாவும் லேண்ட் ஆகிட்டா. ஆல்மோஸ்ட் அவங்க மேலே ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மேலே போயிட்டு அம்மாவை பார்க்கலாம். வந்துருச்சு. அவங்களே தான் வழி வந்துட்டாங்களே. ஃபர்ஸ்ட் பாருங்க அரைவ் தான். லாஸ்ட் டைம்லாம் போயிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம் எங்கள் அம்மா வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அம்மா வெளியே வந்தாங்க. இந்த தடவை வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. போன தடவை லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அப்படியே எமோஷனலாக இருந்துச்சு. பிகாஸ் 8 months அது ரொம்ப லாங்காக இருந்துச்சு. மேரேஜ் முடிஞ்சோடனே வந்து போயிட்டாங்க. நான் பார்க்கலிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இந்த தடவை வந்து வி ஆர் வெரி ஹாப்பி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் பார்த்துட்டு அவ்வளோ நேரம் நாங்கள்.
நார்மலாவா ஒரு பொண்ணு பயந்து ஒரே அழுகாச்சு. எதுக்கு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ பாத்தியா 4-5 தடவை போயிட்டு அழுகுது பயந்துக்குச்சு. அப்பா தான் வரக்கு முன்னாடி வந்துட்டாங்களான்னு கால் பண்ணி கேட்டே இருந்தார். சரி நம்ம வந்ததுக்கப்புறமா வீடியோ கால் பண்ணி நாங்கள் 3 பேர் வந்து பேசினோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் வேறு யாரோ பக்கத்தில் ஒரு பொண்ணு வேறு பயந்துக்கிச்சான். இப்போ நிறைய இந்த ஃப்ளைட் இஷ்யூஸ்லாம் ஆகிறனால ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி அம்மா வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. மறந்துட்டு இல்லை கொம்பரில் சாண்ட்விச் உனக்கு எங்க அம்மா அந்த கொக்கு அழகா அது எடுத்தியாமா? சரி நான் காரி ஓடிட்டு கொண்டுட்டேனே. பாய். அம்மா வெல்கம் டு இந்தியா. பழகிட்டேன், பயம் இல்ல. முதல்ல பயப்படுவேன், மாட்டேங்கிறேன். இப்பெல்லாம் விட என்னமோ சல்லுன்னு போய் ஓகே எங்க அம்மா வந்துட்டாங்க. விலாக் அப்படியே நெக்ஸ்ட் டேலேருந்து கன்டினியூ பண்ணலாம். August 3 ஆடிப்பெருக்கு சண்டே அன்னைக்கு நானும் அம்மாவும் இந்திரியா போயிருந்தோம். எனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஊரில் இருக்கும் போதே சொல்லியிருந்தாங்க வந்தவுடனே போய் ஆடிப்பெருக்கு அன்னைக்கே வாங்கிடலாம், அதான் ரொம்ப நல்லது அப்படின்னு. என் பர்த்டே வந்து 5th, ஸோ 2 days முன்னாடியே போய் வாங்கிட்டோம். போகும்போதே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். இதர் ரிங்கு இல்லைனா வந்து இயரிங். நான் மோஸ்ட்லி ரிங் தான் எடுக்கலான்னு போயிருந்தேன். ஸோ போய் பார்த்ததுமே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து காமிச்சாங்க. இந்த கடை வேறு லெவல் இருந்துச்சு ஆக்சுவலி. ஆதித்ய பிர்லாஸ் இந்தியா, ஐ கெஸ் இது இன்னும் தமிழ்நாட்டிலலாம் வந்துருச்சா என்னென்னு எனக்கு கரெக்டாக வந்து தெரில. பட் இங்கே பூனேயில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஃபைனலி வந்து நான் ஒரு ரிங் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ரிங் என்னங்கிறது நீங்கள் லைக் வீடியோ போக போக பார்ப்பீங்க. நான் ஒரு டைமண்ட் ரிங் செலக்ட் பண்ணியிருந்தேன், ஒரு ஃப்ளோரல் டிசைனில் குட்டி குட்டியாக அழகாக வந்து நிறைய டைமண்ட் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஒரு டைமண்ட் ரிங் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சிலலாம் என் கைக்கு எனக்கு கொஞ்சம் அன்சைஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என் கை என்ன போட்டாலுமே கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த ஷாப்போட ஒரு பெஸ்ட் பார்ட்டே என்னென்னா, எப்போ போனாலுமே வந்து காஜு கத்லி, பாக்கர்வாடி அது இதுன்னு நிறையா தருவாங்க. பாக்கர்வாடிங்கிறது இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்நாக்கு. ஒரு மாதிரி இனிப்பும் காரமும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே தருவாங்க. அண்ட் ஃபைனலி ஹியர் இஸ் த ரிங். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக அது என்னென்னு வந்து காட்டுறேன். அதுக்கப்புறமா கடையில் மற்ற என்னென்னலாம் இருக்குதுன்னெலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் போய் எடுக்க போனதையுமே ரொம்ப ஸ்வீட்டு என்னை வந்து அட்டன் பண்ண தன்வி அப்படிங்கிற ஸ்டாஃப் வந்து என்ன அக்கேஷனுக்காக எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஸோ பர்த்டேன்னு சொன்னேன். எப்போல்லாம் கேட்டுட்டு உடனே வந்து அங்கே ஸ்டோரில் சொல்லி எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட்மே வந்து இந்திரியாவிலேருந்து கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்டு ரொம்ப க்யூட். நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் வந்து அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அந்த கிஃப்ட்டு. ஒரு ஜுவல்லரி பாக்ஸு, ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டியூஸ்டே வந்து நீங்கள் வாங்க, கடைக்கு வாங்க, இங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இப்போ கேக் கட் பண்ணலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நான் வந்து இல்லை இப்போல்லாம் வேணாம், லேட் ஆகிடுச்சு, வேணாங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் டியூஸ்டே கண்டிப்பாக வரணுன்னே என்னன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வந்து கைண்டாக பிஹேவ் பண்ணாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு, ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக அக்ஷயத்திரத்துக்கு வந்து இந்த ஷாப் வந்து போயிருந்தேன். எனக்கு பிடிச்சி போனால தான் எகெயின் இங்கே வந்து நான் போனேன். எனக்கு இந்திரியாவில் பிடிச்சதே வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து யூனிக். இவங்க ஒவ்வொரு டிசைனுக்குமே வந்து பேட்ரன் வாங்கியிருக்காங்களா, அதாவது இவங்க டிசைன்ஸ் வந்து இவங்க தான் ஓனாக வந்து இது பண்ணது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் லேட்டர் இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் சொல்லவே வேணாம். இதை முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ராங்கா ஜுவல்லர்ஸ்னு ஒரு ஷாப் இருக்கும். யூஸ்வலி நான் பூனே வந்ததுக்கப்புறம் ஏதாவது வாங்கினா இங்கே தான் நான் இது வரைக்கும் போயிருக்கேன். எல்லாமே இந்த சில்வரில் சாமிக்கு ஏதாவது வாங்கணுன்னா இங்கே எதுக்கு போனோன்னா, அம்மாவுக்கு வந்து நான் வந்து இந்த லக்ஷ்மி யந்திரா, கனகதாரா யந்திராலாம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்று வாங்கலாம் தான் வந்து போயிருந்தோம். ஸோ அவங்க அதை வாங்கி முடிச்சு அங்கே போன இடத்துல இந்த ஆன்டிக் ஆக்சிடைஸ்டு கொலுசை வந்து பார்த்தாங்க. பார்த்தோன்னே இதுவும் வாங்கிக்கோ, இது கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம் உனக்கு. நான் பெருசாக கொலுசுலாம் போடுற பர்சன் கிடையாது. பட் இவங்க ரொம்ப கம்பல் பண்ணி என்னை வாங்க வச்சிட்டாங்க. இப்போயுமே நான் டெய்லியும் போட மாட்டேன், ஆனால் திட்டிகிட்டே இருப்பாங்க டெய்லியும் போடணுன்னு. ஸோ இந்த கொலுசு எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்.
ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஐ எம் சூப்பர் 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 ஹாப்பி. வந்ததுமே வந்து அம்மா நிறைய பர்த்டே கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு கிஃப்ட் வாங்கலாம் தான் பிளான் பண்ணி வந்தது. வந்ததுக்கப்புறம் இது வாங்கிக்காமமா அது வாங்கிக்காமமா இதை எடு அதை எடு அப்படின்னு எனக்கு என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்னு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ குண்டு. வாங்கி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் கடை க்ளோஸ் ஆகிற டைம் ஆயிடுச்சு. ராங்கா ஜுவல்லர்ஸ் தான் வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆமா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் லைஃப்ல வந்து நிறைய நிறைய செல்வங்கள், நிறைய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய நல்ல நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரி நிறைய இது வந்து பெருகி பெருகி நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு வந்து நானும் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்றேன். Until then it's bye from Nandini and அம்மா.